ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ரைஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். மற்றதெல்லாம் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சின்ன வெங்காயம் வறுத்த சாப்பாடு. டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற சூப்பரான ரெசிபி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கல்லெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் மணமாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு இது போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்த பின்னாடி மற்ற பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்தலாம். அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த கடலப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துறப்ப நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றப்போ கடக்கு முடுக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அதை சேர்த்துறோம். இப்போ இது கூட ஒரு 15 பல்லு சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கிக்கங்க. ரொம்ப பொடி பொடியாக நறுக்கணுங்கிறது கிடையாது. இதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ இது கூட ஒரு 4, 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கங்க. அது கூடயே கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா போதும். வெங்காயம் நல்லா இதெல்லாம் வரும். அந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். ரொம்ப வேக தேவையில்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்திக்கங்க. இது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துறோம். சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வடித்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்திக்கலாம். நான் 1 கப் ரைஸ் போட்டேன். அதுக்கு இந்த அளவு போட்டிருக்கோம். இதை போட்டு நீங்கள் பொறுமையாக கிளறி விடுங்க. ரொம்ப அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கடைசியாக ஒரு 30 செகண்ட் நம்ம ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டோம்னா போதும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மல் பொன்னி ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதிரியாக வேணும்னா பாஸ்மதி ரைஸ், இல்லைன்னா பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணிக்கங்க. வடித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்தி. அதனால் ரைஸை வடித்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கோசரம் பொரிச்ச வேர்க்கடலை சேர்த்துறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். இது ஜஸ்ட் எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் பொரிச்சு அப்படியே இது கூட சேர்த்தாச்சு. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட சாப்பிட்றப்ப. ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் போடல. ஜஸ்ட்டு தாளித்து மட்டும் வச்சு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக முந்திரி அதே மாதிரி வறுத்து சேர்த்திக்கங்க. இது சாப்பிட்றப்ப டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.